12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.8 இரண்டாம் கணக்கு பார்க்கலாம். 2 மிகை எண்களின் பெருக்குத்தொகை 20, மேலும் அதன் கூடுதல் சிறுமம் எனில் அந்த எண்களை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. 2 மிகை எண்கள் என்னன்னு தெரியாத அதை எக்ஸ் மற்றும் ஒய்னு நம்ம எடுத்துக்கலாம். தேவையான இரு எண்கள் முறையே இரு மிகை எண்கள் முறையே எக்ஸ் மற்றும் ஒய் என்க. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது பெருக்குத்தொகையின் மதிப்பு 20. பெருக்குத்தொகையின் மதிப்பு 20 என கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டு எண்களையும் பெருக்கும் பொழுது எக்ஸ் பெருக்கல் ஒய் எனும் பொழுது எக்ஸ் ஒய்னு எழுதிக்கலாம். எக்ஸ் ஒய்யின் மதிப்பு 20. இதிலிருந்து ஒய் எது கணக்கிட்டுட்டோம் அப்படின்னா 20 பெருக்கல்ல இருக்கக்கூடிய எக்ஸ் வலதுபுறம் போகிறப்ப வகுத்தல்ல வந்துடும் 20/x. இது சமன்பாடு 1ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இதனுடைய கூடுதல் சிறுமம் எனில் அந்த எண்களை காண்க. அப்போ கூடுதல் எடுத்துக்கலாம். இரு எண்களின் கூடுதல் என்னன்னு தெரியாது. அப்போ அந்த கூடுதல்னாவே சம் ஆஃப் வேல்யூன்னு சொல்லலாம் அல்லது அடிஷன்னு சொல்லலாம். ஏன்னு குறிப்பிடலாம். அடிஷன் அப்படின்னா முதல் எழுத்தை ஏன்னு எடுத்துக்கிறோம். எனவே கூடுதல் மதிப்பு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆகும். ஒய்யின் மதிப்பை இதில் பிரதியிடும் பொழுது 20/xன்னு அமையும். 20/x இதை சுருக்கும் பொழுது மதிப்பானது 20/x. கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் எனும் பொழுது x². அப்படியே வச்சிட்டோம்னாலும் வகைப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏ என்ற மதிப்பானது எக்ஸ் என்ற மாறியை சார்ந்து இருக்கிறதுனால ஏ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 20 + எக்ஸ் ப்ளஸ் 20/xன்னு குறிப்பிடலாம். ஏ டேஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸை பொறுத்து வகையிட எக்ஸை பொறுத்து வகைப்படுத்திட்டோம்னா 1. அடுத்து 20/x 1/x அப்படிங்கிறத எப்படி மாற்றி எழுதிக்கலாம்னா எக்ஸ் பவர் -1. மைனஸ் முன்னாடி வந்து அடுக்கில் 1 குறையும் பொழுது -1 -2 மைனஸ் எக்ஸ் பவர் -2ன்னு வரும். இதை எப்படி எழுதிக்கலாம் -1/x2 என மாற்றி அமைச்சிக்கலாம். -1/x2ன்னு மாற்றி அமைக்கலாம். எனவே தேவையான மதிப்பு ஏ டேஸ் ஆஃப் எக்ஸ் 1 ப்ளஸ் 20 அப்படியே இருக்கும். 1/xன் வகையீடு என்ன -1/x² கிடச்சிருக்குது. இப்போ ஏ டேஸ் ஆஃப் எக்ஸின் மதிப்பு 1 மதிப்பு அப்படியே இருக்கும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 20/x². அடுத்து ஏ டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கணக்கிடலாம். ஏ டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் 1 வகைப்படுத்தும் பொழுது 0 ஆயிடும். -20 1/x² வகையீடையும் எழுதிக்கலாம். 1/x² வகைப்படுத்தணும்னா இது எக்ஸ் பவர் -2ன்னு எழுதிக்கலாம். -2 முன்னாடி வந்து அடுக்கில் 1 குறையும் பொழுது -2 -1ங்கிறப்ப மதிப்பு -3 -2/x2 + 3ன்னு எழுதிக்கலாம். இதனுடைய வகையீடானது. இப்போ இதை தான் நம்ம இங்கே பிரதியிட போகிறோம். எனவே 1/x² வகையீடு என்ன -2/x³ ஆகும். ஏ டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸின் மதிப்பானது -(-) 2 பெருக்கல் 20 மதிப்பு 40/x³. ஏ டேஷ் ஆஃப் எக்ஸை 0க்கு பிரதியிட்டு எக்ஸின் மதிப்புகள் கணக்கிடணும். ஏ டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எனும் பொழுது ஏ டேஷ் ஆஃப் எக்ஸ் ஆனது 1 -20/x² = 0. கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா x² -20/x² காமன் ஆகிடும். x² வலதுபுறம் போகிறப்ப 0 ஆயிடுச்சுன்னா x² -20 = 0. -20 வலதுபுறம் போகிறப்ப +20. வர்க்கமூலம் எடுக்கணும். வர்க்கமூலம் எடுக்கும் பொழுது +(−2) வரும். தேவையான எண்கள் மிகை எண்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ளதுனால நம்ம எதிர்குறி எடுக்கிறதில்ல. +√20 மட்டும் எடுத்துக்கலாம். 20 எப்படி பிரிக்கலாம் 4 பெருக்கல் 5ன்னு பிரிச்சுக்கலாம். 4ன் வர்க்கமூல மதிப்பானது 2 ஆகும். எனவே 2 பெருக்கல் √5 என்பது எக்ஸின் மதிப்பு. 2 பெருக்கல் √5 என்பது எக்ஸின் மதிப்பு ஆகும். எக்ஸின் மதிப்பை ஒய்யில் பிரதியிட்டு 1ல் பிரதியிடும் பொழுது ஒய்யின் மதிப்பு கிடைக்கும். அதே போல் இந்த எக்ஸின் மதிப்பில் முதல்ல சிறுமமாக பெருமமான கணக்கிடணும். வினாவில் கூடுதலானது சிறுமம்னு தான் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ ஏ டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் எக்ஸின் மதிப்பை பிரதியிடும் பொழுது 2√5. டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்பது 40/x³. எக்ஸின் மதிப்பு 2√5 ஒரு ஹோல் கியூப். சுருக்கும் பொழுது சுருக்கினாலும் சரி எப்படி மதிப்புகள் கிடைச்சாலும் சரி இது ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான். எனவே >0. ரிவர்ஸாக தான் மதிப்பு கிடைக்கும். >0னா சிறும மதிப்பை அடையும். எக்ஸ் ஈக்குவல் டு therefore x = 2√5 a of x ஆனது சிறுமம் ஆகும். இப்போ சிறும மதிப்பு கணக்கிட மதிப்பை ஒய்யில் பிரதியிடும் பொழுது அதாவது x = 2√5 என 1ல் பிரதியிட கிடைக்கக்கூடிய y மதிப்பு y = 20/x 2√5. கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 2 2 20 10/√5.
இந்த பகுதி மதிப்பில் √5 இருக்கிறத ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக அதாவது பகுதியையும் தொகுதியையும் ஒரு √5ஆல் பெருக்கிக்கலாம். எனவே ஒய்யின் மதிப்பானது 10/5 பெருக்கல் √5/5. தொகுதி மதிப்பானது 10 பெருக்கல் √5 √5/5 பெருக்கல் √5 மதிப்பு ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5. 1 5 2 5 10. ஒய்யின் மதிப்பானது 2 √5ன்னு இங்கேயும் கிடைக்குது. கணக்கிட வேண்டியது என்ன? எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகள் தான். தேர்ஃபோர் தேவையான மிகை எண்கள் முறையே 2√5 மற்றும் 2√5 ஆகும். தேங்க்யூ.